Hi friends, இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா MEXC எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So one of the biggest exchange. So அந்த எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து TCA க்கு ஸ்பெஷலா தர போற கம்யூனிட்டி airdrop தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் வந்து MEXC எக்ஸ்சேஞ்ச்ல நடக்க போற நெக்ஸ்ட் MDA தான் பார்க்க போறோம். So ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ் கிரிப்டோ airdrops நம்ம கம்யூனிட்டிக்கு தர போற ஸ்பெஷல் airdrop பத்தி பார்த்திரலாம். ஸோ இந்த airdropல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் கிரிப்டோ airdrops கம்யூனிட்டிலேருந்து தரக்கூடிய லிங்க் மூலயமா பார்ட்டிசிபேட் பண்ண அதாவது சைன் அப் பண்ணி KYC பண்ண போகிற ஃபஸ்ட்டு 200 மெம்பர்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராப்பை பற்றி பார்த்துடலாம். ஸோ என்னடா ட்ராப் அவங்க தராங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ நம்ம தமிழ் கிரிப்டோ airdrops வந்து கொடுக்குற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிங்கன்னா சைன் அப் பண்ணி KYC அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $5 ஈக்குவலண்ட் ஆஃப் MEXC வந்து தருவாங்க. ஸோ MEXCனா ஒன்றும் இல்லை, அவங்களோட கவர்னன்ஸ் டோக்கன் வந்து அவங்க தராங்க. ஸோ இந்த ட்ராப்பை நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் கிரிப்டோ airdropஸில் கொடுக்குற லிங்க் மூலிமா நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃபஸ்ட் 200 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான். எப்படிலாம் அவங்க வந்து ரிவார்ட் தர போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர் ட்ரேடிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங் மாதிரியே MEXC வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ETF. ஸோ ETFனா ஒன்றும் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடபிள் ஃபண்ட். ஸோ இது வந்து எப்படின்னா சேம் லைக் ஃபியூச்சர் ட்ரேடிங், அதே மாதிரி ரிஸ்க்கும் இதில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ எதாக இருந்தாலுமே சரி இதில் ரிஸ்க்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஓன் ரிசர்ச்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. ஸோ இதில் இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம airdrop லிங்க் யூஸ் பண்ணி உள்ளே வரவங்க ஃபஸ்ட் 200 மெம்பர்ஸ் வந்து ஒரு $500 மேலே ட்ரேடிங் வால்யூம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு $10 ரிவார்டாக கொடுப்பாங்க. அதே மாதிரி $1000 மேலே வந்து அவங்க வந்து ட்ரேடிங் வால்யூம் வச்சுருந்தா $30 வந்து ஒர்த் ஆஃப் MEXC வந்து அவங்க ரிவார்டாக தரதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் வாச்சர் வந்து அதுவும் தர போகிறாங்க. இதில் வந்து ஈவன் நோட்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா நோ ETF ட்ரேடிங் பிஃபோர். இதுக்கு முன்னாடி அவங்க ETF ட்ரேடிங் வந்து பண்ணாமலே இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா KYC மஸ்ட்டு, KYC கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட் போய் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்றும் இல்லை, MDA. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MEXCல வர போகிற நெக்ஸ்ட் MDA பற்றி பார்த்துலாம். ஸோ MDA பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அங்கே ஐகார்டில் தர நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 23rd செஷன் MDA நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து லிஸ்ட் ஆக போகிற இப்போ டோக்கன் பார்த்தீங்கன்னா அக்யூமன் ACM. ஸோ MDAங்கிறது ஒன்றும் இல்லை, லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு IDO மாதிரி தான். ஸோ இதில் வர ப்ராஜெக்டோட டோக்கன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IDO ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வின்னிங் டிக்கெட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈச் வின்னிங் டிக்கெட்டுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் 10 ACM தரதாக சொல்லியிருக்காங்க. வின்னிங் டிக்கெட்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 டிக்கெட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி இந்த டிக்கெட்ஸ் நம்ம வாங்குறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இந்த டேபிள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா $3000 வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கணும் உங்கள் MEXC எக்ஸ்சேஞ்சில். ஸோ ஓவர் $3000 ஈக்குவலண்ட், அப்புறம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் அப் டு $50 lakh வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிக்கெட்ஸும் தருவாங்க. ஸோ இந்த டிக்கெட்ஸ்லாம் உங்கள் எத்தனை டிக்கெட்ஸ் வந்து வின்னிங் டிக்கெட்டாக இருக்கும் அந்த டிக்கெட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ACM டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டுக்கு அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா 3 days கிட்ட நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். 3 days நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் இது உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு வழி இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா MEXC ஹோல்டிங் ரவுண்ட். ஸோ இந்த MEXC ஹோல்டிங் ரவுண்ட்லேயே சேம் பார்த்தீங்கன்னா 1000 டிக்கெட்ஸ் வின்னிங் டிக்கெட்ஸாக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி 10 ACM டோக்கன்ஸ் தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த MEXC ரவுண்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து 500 MEXC ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 500 + MEXC வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ 500 + MEXC நீங்கள் ஹோல்ட் பண்ணும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டான டிக்கெட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் எத்தனை டிக்கெட் வந்து வின்னிங் டிக்கெட்டாக இருக்கோ ஸோ அந்த டிக்கெட்ஸுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட்டுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிரிப்டோ airdrops சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.